காம்பவுண்ட் வால் வாஸ்து. வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே காம்பவுண்ட் வால் நாங்கள் சுத்தமாக கட்டிட்டோம் சார். விலை நீங்கள் காம்பவுண்ட் வால் ஒரு சேஃபர் சைடுக்காக நாங்கள் கட்டிட்டோம் சார் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ கார்லேயோ போகும்போது பாருங்கள், சுற்றி காம்பவுண்ட் வால் இருக்கும், பில்டிங் வராது. எக்காலத்துக்கும் கட்ட முடியாது. காசு பணம் இருக்கும், நிறையா இருக்கும். உங்கள் பில்டிங் பக்கத்துலேயே நீங்கள் இருப்பீங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பீங்க, அதில் போய் பார்த்துட்டு வருவீங்க. கட்டுறதற்கு உண்டான அமைப்பு இல்லாமல் போயிடும். வீடு கட்டியதற்கு பிறகுதான் காம்பவுண்ட் வால் கட்டணும். ஃபென்சிங் போட்டுக்கலாமா? அது கூட கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இயற்கை சக்திகள் உங்கள் இடத்துல சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு எல்லை அமைத்தவுடன் உள்ளே இருக்கிற நெகட்டிவும் பாசிட்டிவும் அப்படியே ஒட்டிக்கிறோம். அப்போ அந்த பூமி இவர் ஏதோ கட்டடம் கட்டிட்டாரு, இதுக்கு மேலே இவருக்கு தேவைப்படலைன்னு சொல்லிட்டு அந்த காம்பவுண்ட் வாலே அதை வீடாக நினச்சிக்கிட்டு உள்ளே செயல்பட ஆரம்பிச்சிடும். ஏதோ ஒரு இயற்கை சிற்றத்தில் ஒரு காம்பவுண்ட் வால் ஒரு பக்கம் விழுந்ததுக்கப்புறம் வீடு கட்டிடுவார். ஸோ அதனால் நீங்கள் கட்டடம் கட்டுறதுங்கிறது நீங்கள் வீடு கட்டிடுங்க, அதுக்கப்புறம் காம்பவுண்ட் வால் கட்டுங்க. காம்பவுண்ட் வால் இல்லைனாலும் பரவாயில்ல, காம்பவுண்ட் வால் கட்டிடக்கூடாது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வணக்கம்.